வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கண்டக சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். ஜென்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார். ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பது என்பது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கவலை, மனக்குழப்பம் இதனால் ஏற்படும். கண்டகச்சனி ஆதிக்கத்தில் இருப்பதால் உங்களுடைய பெற்றோர்களின் உடல் நலனிலும் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நோயினால் அவர்கள் அவதிப்பட நேரிடும். வருமான பற்றாக்குறை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். எல்லா விதத்திலும் கவனங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. தடைகள், தாமதங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாம் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 5-8 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆக இருப்பதாலும் உங்களுக்கு அவ்வளவு நல்லதான விஷயங்களை நடத்தி கொடுக்க அவராலேயும் முடியாது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் விருச்சக ராசியில் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுக ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய நேரம் என்பது மிகப்பெரிய நல்ல நேரம்தான். அந்த நேரத்தில், அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சற்று பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பும், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்களுக்கு உடனடியாக நடக்கும். 4, 9 இந்த 2 இடங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது புதிய திருப்பங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே சேரும். எப்பொழுதோ வாங்கி போட்ட ஒரு இடத்தை கூடுதல் லாபத்திற்கு விற்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து நிற்கும். இதுவரை வாடகை இடத்தில் இருந்த நீங்கள் சொந்தமாக ஒரு இல்லத்தை வாங்கியோ அல்லது ஒரு வீட்டை கட்டிக்கொண்டோ செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பிற்கு பிள்ளையார் சுழி போடுவீர்கள் இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில். உங்கள் ராசிக்கு 2, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி வாய்ப்பு மாதத்தின் கடைசியில் கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு புது கடன்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது. பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு நேரம். மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நிம்மதியாக இருக்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஓங்கி இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி மாதத்தின் பிற்பகுதி, அதாவது கடைசி வாரம் உங்களுக்கு ஏற்றமான பல பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.